சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நான் உனக்கு ஒரு எச்சரிக்கையான செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன். உன்னுடைய இல்லத்தில் நடு வீட்டில் ஒரு விஷயம் தவறான திசையை நோக்கி இருந்து கொண்டிருக்கின்றது. இது எப்படி வேண்டுமானாலும் என் இல்லத்தில் நான் வைப்பேன், எந்த திசையை பார்த்து வேண்டுமானாலும் நான் எதை வேண்டுமானாலும் வைப்பேன் என்று மற்றவர்கள் சொல்லும் பொழுது உன்னால் சற்றென்று சொல்லிவிட முடியும். ஆனால் உன் சாயப்பா நான் சொல்லும் பொழுது உன்னால் அப்படி என்னை எதிர்த்து சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் சாயப்பா எந்த ஒரு விஷயத்தையும் காரணமில்லாமல் இடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதில்லை. சாயப்பா எந்த ஒரு செய்தியையும் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற அவசியம் கொண்டவனும் இல்லை. ஆனால் என் குழந்தையின் வீட்டில் ஒரு தவறு நடக்கும் பொழுது அதை நான் உனக்கு எடுத்துச் சொல்வேன். சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகளுக்கு நிச்சயமாக நீ மதிப்பு கொடுக்கின்ற குழந்தை என்பதனால்தான் உன்னை தேடி வந்து இது போன்ற விஷயங்களில் எல்லாம் நான் தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கையில் எத்தனையோ இன்னல்களையும் துன்பங்களையும் சோதனைகளையும் சந்தித்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் காரணமாக இருப்பது உன்னுடைய இல்லத்தில் நடு வீட்டில் இருக்கின்ற இந்த பொருள் தவறான திசையை நோக்கி இருப்பதனால்தான் என்று சொன்னால் அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அத்தனை பிரச்சனைகளுக்கும் அத்தனை துன்பங்களுக்கும் இதுவும் ஒரு காரணம் என்பதனை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, நீ நினைக்கலாம், சாயப்பா என் வீட்டில் எனக்கு ஒரு பொருளை வைக்க உரிமை இல்லையா என்று. தாராளமாக நீ வைக்கலாம். ஆனால் நான் சொல்கின்ற திசையை பார்த்து வை. எல்லா பொருட்களையும் இடத்தில் கட்டுப்பாட்டோடு வைக்க வேண்டும் என்று சொல்ல வரவில்லை. இந்த ஒரு பொருள் மட்டும்தான் தவறான திசையை நோக்கி இருக்கிறது என்று உன் சாயப்பா சொல்கின்றேன். அப்படியானால் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து என் குழந்தை கவனமாக கேள். இந்த விஷயம் உன் செவி வந்து சேர்கின்ற இந்த நேரம் நிச்சயமாக என் குழந்தைக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிவிடும். நீ என்ன தவறுகளை இந்த வாழ்க்கையில் செய்திருந்தாலும் அதுவெல்லாம் உன்னை விட்டு நீங்கி உனக்கு சந்தோஷம் நிறைவாக நிரம்பி வர அத்தனை நன்மைகளும் உன்னை தேடி வரும். எப்பேற்பட்ட சோதனைகளும் இப்பேற்பட்ட சூழ்நிலைகளும் உன்னை ஆட்டி படைத்து விட்டதே என்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. இனி வரக்கூடிய நன்மைகள் ஒவ்வொன்றுமே உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ நம்பு. உன்னால் முடியாதது என்று எதுவும் இல்லை. உன் அத்தனை முயற்சிகளையும் திறமைகளையும் கொண்ட குழந்தை அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயத்தை எல்லாம் உனக்கு எடுத்துச் சொல்வதற்கு யாரும் இல்லை. தெரிந்திருந்தால் என் குழந்தை ஒருபொழுதும் இந்த தவறை நீ செய்திருக்க மாட்டாய். உனக்கு தெரியாத பட்சத்தில் தான் இந்த தவறு நடந்திருக்கிறது. அதனால்தான் சாயப்பா சொல்லி உன்னை அதிலிருந்து மீட்டு கொண்டு வர இப்பொழுது நினைத்திருக்கின்றேன். வாழ்க்கையில் சந்தோஷமான நிலை ஒருவருக்கு வர வேண்டும் என்றால் வர வேண்டும் என்றால் அந்த நிலை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட அது அற்புதமான விஷயங்களை உனக்கு கொடுக்கும். எண்ணற்ற திருப்பங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு வழிநடத்தும். எல்லா நேரமும் நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லையே என்று சொல்லி நீ வருத்தப்படுவதற்கு பதிலாக இனி நடக்கின்ற விஷயங்களை அத்தனையுமே உனக்கான நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ நம்பினால் போதும். உன்னால் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பெரும் மகிழ்ச்சி உன்னை தேடி வரும். இந்த நாள் உன் வாழ்க்கையில் நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற இந்த செய்தி இந்த சாயப்பாவின் ஆசைகளோடு உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும். என் குழந்தைக்கு தினம் தினம் நான் அதிகமான நேரத்தை செலவின்ற இடம் என்று ஒன்று இருக்கிறது என்றால் அது உன்னுடைய வீடுதான். அப்படியானால் அங்கு இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் சரியாக இருந்தால்தானே அங்கு நல்லது நடக்கும். தெய்வ சக்தி நடமாடும், தீய சக்திகள் எல்லாம் அங்கிருந்து விலகி ஓடும். ஆனால் அங்கு நடக்கின்ற விஷயங்களை அத்தனையும் தவறாக இருக்கும் பட்சத்தில், உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு எதிராக இருக்கும் பட்சத்தில், நீயும் அதற்கு ஏற்றது போல தீய சக்திகளை உள்ளே வரவிடுவதற்கு தகுந்தாற்போல உன் இல்லத்தில் இது போன்ற தவறான விஷயங்களை நீ செய்து கொண்டிருந்தாயானால் எப்படி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்? என் அன்பு குழந்தையே, வீட்டில் சம்பவங்கள் நடக்கிறது, இல்லத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்கிறது, ஏகப்பட்ட சோதனைகள் நடக்கிறது. வாழ்க்கையில் ஒருவரை விட்டு ஒருவரை புரட்டி போட்டு எடுத்து கொண்டிருக்கிறது என்றால் நீ அதனை கவனிக்க வேண்டுமே. இது தெரியாமல் இத்தனை காலமும் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாயே என்று தான் உன் சாயப்பா வருத்தம்.
இனிமேலாவது நம் பிள்ளைக்கு இந்த விஷயங்களை எல்லாம் நாம் தெரியப்படுத்தி இந்த பிரச்சனையிலிருந்து நாம் குழந்தைகளை காப்பாற்றி விட வேண்டும் என்று தான் நான் வந்திருக்கின்றேன். உனக்கு நல்லது நடந்தால் அதை பார்த்து சந்தோஷப்படுவது உன் சாயப்பா நான் மட்டுமே. என்னை விட யாரும் இந்த வாழ்க்கையில் உன்னை பெரிதாக தேடி வந்துவிடப் போவது கிடையாது. என்னை விட வேறு யாரும் இந்த வாழ்க்கையில் உன்னை அவ்வளவு கவனமாக பார்த்து கொள்வது கிடையாது. நான் சொல்வது உன்னுடைய உறவுகளை தானே தவிர வேறு யாரையும் அல்ல. என் அன்பு குழந்தையே, உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் இப்படித்தான் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றது. நீ வணங்குகின்ற தெய்வங்கள் அன்றி வேறு யாரும் உனக்கு உண்மையாக இல்லை. உன் இல்லத்தில் இது போன்ற ஒரு விஷயம் நடக்கிறது என்று தெரிந்த பல உறவுகள் அதை பார்த்து கொண்டே வேண்டுமென்றே செல்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் இதனால்தான் உன் இல்லத்தில் இத்தனை பிரச்சனைகள் நடக்கிறது, இத்தனை சோதனைகள் நடக்கிறது என்று. ஆனால் வேண்டுமென்றே உடத்தில் இதனை சொல்லாமல் செல்கிறார்கள் என்றால் அவர்கள் எந்த அளவிற்கு மோசமான எண்ணங்களை கொண்டவர்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எந்த அளவிற்கு உன் மீது வன்மத்தை இவர்கள் கொண்டு இருந்தார்கள். ஆனால் இது போன்ற விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்துவார்கள் என்று ஒரு முறை சிந்தித்துப்பார். இத்தனை நாளும் உனக்கு வாழ்க்கை கொடுத்த துன்பங்களை எல்லாம் வேடிக்கை பார்த்திருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் நாம் என்ன கதையில் சேர்த்து கொள்ள முடியும்? இவர்களை நம்பியும் நீ எதையும் செய்து இங்கு எந்த பலனும் இல்லை என்பதுதான் உண்மை. இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த நிலையை உணர்ந்து இந்த சாயப்பா உனக்கு தருகின்ற வெற்றிகளை என்னவென்று புரிந்து கொண்டு, சாயப்பா சொல்வது போல உன் வீட்டில் இருக்கின்ற இந்த பொருளை நீ அப்புறப்படுத்தவும் வேண்டாம், தூர வைக்கவும் வேண்டாம், திசையை மற்றும் மாற்றி போட்டுவிடும். பல குழந்தைகள் சரியாக செய்திருக்கின்றார்கள், சில குழந்தைகள் விஷயம் தெரியாமல் தவறாக வைத்திருக்கின்றார்கள். சரியாக செய்தவர்கள் யாரேனும் தவறாக அவர்கள் இல்லத்தில் இது போன்று வைத்திருந்தால் அவர்களுக்கு அதனை சொல்லிக் கொடு. இல்லை என்றால் என் குழந்தை, நிச்சயமாக நீ தெய்வத்தை வணங்குவதிலும் எந்த பலனும் இல்லை. புண்ணியத்தை எப்படி சேர்க்க முடியும்? இது போன்று தான் சேர்க்க முடியும் என்பதனை முதலில் புரிந்து கொள். சரி சாயப்பா, இத்தனை நேரம் பேசிவிட்டாய், அப்படி என்ன பொருள் என் வீட்டில் இருக்கிறது என்று சொல்லிவிடு என்று கேட்கின்ற என் குழந்தையே, இதோ உன் சாயப்பா உனக்கு விளக்கமாக சொல்கின்றேன், கவனமாக கேள். உன்னுடைய இல்லத்தில் வரவேற்பறையில் உன் இல்லத்தில் இறந்து போனவருடைய புகைப்படம் இருக்கின்றது. இந்த புகைப்படமானது வடக்கு முகமாக இருக்கின்றது. அதாவது அவர்களினுடைய பார்வை வடக்கு திசையை நோக்கி உன் இல்லத்திற்குள் விழுகின்றது. என் குழந்தையே, ஒருபோதும் இறந்தவர்களின் பார்வை வடக்கு புறமாக விடக்கூடாது. அவர்கள் வடக்கு முகத்திலிருந்து அவர்களின் பார்வை தெற்கு திசையில் விட வேண்டும். அதாவது அவர்களின் புகைப்படத்தை வடக்கு புற சுவற்றில் மாட்டி தெற்கு முகமாக அவர்களின் முகம் பார்க்கும்படி வைத்திருக்க வேண்டும். வடக்கே வைத்து நீ தெற்கு முகமாக அவர்களின் பார்வை இருந்தால் மட்டுமே அந்த இல்லத்தில் நல்லது நடக்கும். அதே நேரத்தில் நீ தெற்கே மாட்டி அவர்களின் பார்வை வடக்கு புறமாக விழுந்தது என்றால் அந்த இல்லத்திற்குள் தீய சக்திகள் நடமாடிவிடும். தெய்வ சக்திகளும் உன்னை வந்து விடாது. இது போன்ற பல தீய சக்திகள், பல விஷயங்கள் அங்கு நடந்துவிடும். சரியாகத்தான் வைத்திருக்கிறாய் என்றால் அது அப்படியே இருக்கட்டும். தவறாக வைத்திருக்கிறாய் என்றால் உடனே அதை அப்புறப்படுத்திவிட்டு மாற்றிவை. உன் இல்லத்தில் அந்த இடத்தில் மாற்றுவதற்குத்தான் வசதி இருந்தது, அதனால் அதில் மாட்டினேன் என்று சொல்லிவிடக்கூடாது. நீ மேலே மாட்ட இடமில்லை என்றாலும் கீழே வைத்துவிடு. அவர்களின் முகம் சிலர் இல்லத்தில் எல்லாம் கண் பார்வை அவர்கள் நன்றாக விழித்து பார்க்கும்படி வைத்திருப்பார்கள். அதாவது சிலருக்கு கண்கள் சுருக்கமாக தெரியும். ஆகையால் நான் சொல்லும்படி நீ வைத்தால் உன் இல்லத்தில் எந்த ஒரு துன்பமான காரியங்களும் நிச்சயமாக நடக்காது. நல்ல காரியமே நடக்கும். எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.